தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது குறித்து கட்சி நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணத்தை தளபதி அவர்கள் தந்திருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான ஒரு வண்ணம், அதோடைய பொருள் குறித்த அந்த ஒரு கொடியோட விளக்கத்தை தளபதியே சொல்றேன்னு சொல்லி இருக்கிறதுனால இது ரொம்ப அர்த்தம் பொதிந்த ஒரு கொடி. அந்த பாடலும் அந்த பாடலுக்கான காட்சி அமைப்புகள்லயுமே நீங்க பார்க்கும் பொழுது அதனுடைய அனைத்து அர்த்தமும் தெரியுது. தளபதி எப்பவும் அதிகம் பேசுவதில்லை, செயல்பாடுகளில் தான் காட்டுவாரு. அதை இன்றைக்கும் நிரூபித்திருக்கிறார்கள். இது வெறும் நூலாக அல்ல, கொடியாக அல்ல, தமிழக வரலாற்றில் புதிய தடம் படிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக உள்ளது. இது நாடு முழுவதும் வரப்போகிற நல்லாட்சியை நிறுவ தளபதி ஏற்றியுள்ள இந்த கொடி நாடு முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய இந்த நிகழ்வு நாளை கோட்டையில் தேசிய பாரத கொடியை ஏற்றி அவர் தமிழக முதல்வராக வர வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழக அனைத்து தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொடி பார்த்தது, தலைவர் ஸ்பீச் ரொம்ப மாசா இருந்தது. கொடியோட சின்ன ரெட்டை யானையை வச்சிருக்கிறாரு, வாகை மலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. யானை ஒரு கம்பீரத்தின் சின்னமா பாக்குறதுனால அந்த இதே வச்சிருக்காருன்னு நாங்க நினைக்கிறோம். மாற்றுக் கட்சி வரணும், தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போகணும், மக்கள் எல்லாம் ஏங்கிட்டு வந்த நேரத்தில் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி கொடியை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. விரைவில் இந்த மாநாட்டையும் நடத்த போறாரு. இந்த கொடியில பார்த்தீங்கன்னா யானையும் வாகை பூவும் இருக்கு. வாகை பூனா எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்லாம் சொல்லுவாங்க, நம்ம சாதாரண ஒரு விஷயம் சின்ன வேலை தொடங்கினா கூட வெற்றி வாகை சூடிவா வெற்றி வாகை சூடுவான்னு சொல்லுவாங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த வாகை பூ.